வெல்கம் ஆல். இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் 11ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் எடுத்துக்காட்டு 9.34 பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 125 இருக்குது. மதிப்பிடுக லிமிட் x to π/4 4 square root of 2 minus cos x plus sin x the whole power of 5 divided by 1 minus sin 2x. இந்த வேல்யூவை நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஃபார்முலாவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூவை ஃபார்மேட்டில் மாற்றணும். இந்த ஃபார்மேட்டில் மாற்றினா தான் நம்ம இந்த ஆன்சரை எடுத்து எழுத முடியும். அப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்கு உள்ள ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்வோன்னா, இந்த 4 வந்து 2/2ன்னு எழுதலாம். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து 2/1/2 அப்படின்னு எழுதலாம். இப்போ அடிமானம் சமமாக இருக்கும்போது நம்ம அடுக்குகளை கூட்டலாம். அப்போ 2 + 1/2 அடுக்குகளை கூட்டினா 2ம் அரையும் சேர்ந்ததுன்னா 2.5 இப்படி சொல்லலாம். சரியா? 2.5ங்கிறது 2 4 கலப்பு பின்னத்தில் எழுதுனா 4 4 1 5 5/2. இதை தான் எங்கள் 2/5/2ன்னு போட்டிருக்கோம். இங்கே இந்த வேல்யூ என்ன செய்யணும்னா 5/2ங்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். 5/2ங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும்னா அதோட மதிப்பு மாறும். அதனால் நம்ம 5/2னா 2ஆல் வகுக்கிற இடத்துல அதே 2ஆல் பெருக்கிட்டோம்னா அந்த மதிப்பு மாறாமல் இருக்கும். அதனால் cos x + sin x the whole power 5 ஏற்கனவே கொஷினில் இருக்குது. 5/2 × 2 அப்படின்னு போடுவோம். இப்போது இந்த 5/2க்கு ஈக்குவலாக அங்கே 5/2 வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணோன்னா, இந்த cos x + sin x ஸ்கொயர் இருக்குது. பவர் 5/2 அப்படியே வச்சுட்டு cos x + sin x the whole square போடும்போது இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். sin x + cos x the whole square sin square x + cos square x plus 2 sin x cos x. இப்போ sin square x cos square xோட மதிப்பு 1. 2 sin x cos x வந்து நம்ம sin 2xன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த ஃபார்மை வந்து நம்ம இப்படி எழுதலாம். அதாவது cos x + sin x the whole square 1 + sin 2xன்னு எழுதலாம். இதுதான் நான் 1 + sin 2xன்னு இந்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். எழுதிட்டு இந்த ஹோல் பவர் 5/2 போட்டிருங்க. அடுத்து இங்கே பகுதியில் 1 - sin 2x அப்படின்னு இருக்குது. இந்த 1 - sin 2xை 1 + sin 2xங்கிற ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்னா, இந்த 1ங்கிறத 1ன்னு எழுதாமல் 2 - 1 அப்படின்னு எழுதலாம். எழுதுனா இந்த 1 - sin 2x ஃபார்முலா வந்துடும். இப்போ 2 இருக்குது -1 அப்போ 1. இந்த -sin 2x இந்த மைனஸை உள்ளே வச்சு பெருக்கும்போது -sin 2xன்னு வந்துடும். ஆக இந்த 1 - sin 2xங்கிற வேல்யூவை 2 - 1 + sin 2xன்னு நம்ம எழுதலாம். அதனால் இந்த ஃபார்மேட்டில் நான் எழுதியிருக்கேன். இப்படி நம்ம எழுதுனா தான் நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு, அதாவது இந்த ஃபார்முலாவில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வர முடியும். அதனால தான் இந்த ஒரு ஸ்டெப்பாக பண்ணுவோம். அடுத்தது இந்த 2/5/2 -1 + sin 2x whole power 5/2 divided by 2 - 1 + sin 2x. இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதிட்டோம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, x⁻n - a⁻n divided by x - a. இதில் x வந்து 2, ஏயோட மதிப்பு 1 + sin 2x இந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு. இந்த இடத்துல y = 1 + sin 2x அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன இருக்குன்னா 1 + sin 2xக்கு 2 போடுவோம். எக்ஸுக்கு பதிலாக இந்த லிமிட்டுக்குள்ளே π/4 போடுவோம். போட்டோம்னா 2 2s are 4. அப்போ 1 + sin π/2 அப்படின்னு வரும். இப்போ 1 + sin π/2வோட வேல்யூ நமக்கு தெரியும். 1 + sin π/2யோட வேல்யூ 1. அப்போ 1 + 1 2 ஆயிடுது. இதை நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வச்சுருக்கோம். இப்போ ஒய்யோட வேல்யூ 2ஆக இருக்கும் பொழுது 2/5/2 மைனஸ் நம்ம ஒய்க்கு பதிலாக
இந்த 1 + sin 2x ஃபுல்லாக எழுதுறது பதிலாக ஒய்ன்னு எழுதியிருக்கோம். இப்போ இது இந்த ஃபார்மேட்டில் வந்துடுது. x⁻n மைனஸ் a⁻n டிவைடட் பை x மைனஸ் a. இப்போ நம்ம இதுக்குள்ளே ஆன்சர் வந்து n × a⁻−1. அப்போ இதை நம்ம எடுத்து எழுதுவோம். லிமிட் y to 2 equal to the value 2/5/2 y/5/2 divided by 2 minus y வந்து இந்த ஃபார்முலாவில் நமக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு. இங்கே நம்ம n × a⁻−1 எழுதுகிறோம். அதே மாதிரி இந்த வேல்யூவில் நமக்கு என்னோட வேல்யூ 5/2 × a⁻n−1. இந்த வேல்யூவில் ஏயோட வேல்யூ y/n−1 5 n−1னா 5/2 -1. இப்போ நம்ம 5/2 × ஒய்யோட மதிப்பு 2க்கு போகுது. அப்போது ஒய்யோட மதிப்பு 2ங்கிற வேல்யூ எடுத்துச்சுன்னா 2/5/2 -1. 5/2ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, 2 தான். 2ல் 1 போச்சுன்னா 1 அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ 5/2 × இந்த 5/2 -1 போட்டோம்னா இந்த 1ங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன் நான். டிவைடட் பை 2 இங்கே பகுதி 1 போல் இருக்கும்னா 1 2 இதை 1 2ஆல் பெருக்கணும். 5 - 2 அப்போ 3/2 வருது. அப்போ 2/3/2 வருமா? இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 5/2 × 2/3/2னா 2/1 × 2/1/2, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தான் 2/1/2. இப்போ இந்த ரெண்டுக்கும் கேன்சல் பண்ணிடலாமா? பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது 5 × √2 5 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இப்போ நமக்கு ஆன்சர் 5 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இது அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஷின் பார்க்கலாம். இந்த முனிஸ்மெஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.